உங்களுக்கு டைரக்டர் வந்து என்ன மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றாரு. ஏன் கூப்பிட்றாரு? ஏன் கூப்பிட்றாரு? அவருக்கு மியூசிக் தெரியாது இல்லையா? அவருக்கு மியூசிக் தெரிஞ்சால் என்ன கூப்பிடுவாரா? மாட்டார். அப்போ அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவர் டைரக்டர் தான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன். ஒரு படத்துக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும், தோல்வி வந்தாலும் டைரக்டர் திட்டுவாங்க, வெற்றி வந்தாலும் அவர் தான் பாராட்டுவாங்க. ஆமாம். ஸோ அவருக்கு கிடைக்கிற இந்த துணை புரியும் வேலைகள், ஆக்டர்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாரும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து பக்குவப்படுத்தி ஜனங்களுக்கும் பிடிக்கணும், அவருக்கும் பிடிக்கணும், இவரும் ஒத்துக்கிற மாதிரி போட்டால்தான் அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு தடவை ஒரு சாங் கம்போசிங்கில் உட்காந்து ஒரு பாட்டை சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஆமோதிச்சாங்க. டைரக்டருடைய அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கவிஞர், நான் எல்லாருக்கும் திருப்தி. ரெக்கார்டிங் போட்டாச்சு. ரெக்கார்டிங் போட்ட உடனே ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. 11:45 ஆச்சு. அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து இதுக்கு சம்மந்தப்படாத மாதிரி எங்கேயோ ஒரு மரத்தடியில் நின்று நகத்தை கடிச்சிக்கிட்டு, நகரெல்லாம் கடிச்சு சதையெல்லாம் கடிச்சிட்டு இருக்கார். டென்ஷன். நான் போனேன். போய் என்ன ஸ்ரீதர் டைரக்டர் ஸ்ரீதர், என்ன ஸ்ரீகளை இங்கே வந்து நிற்கிங்க, எனக்கு பிடிக்கல பாட்டு, நான் அப்படி நினச்சேன், எல்லாம் உங்களோட சேர்ந்து எல்லாம் ஜிம் போட்டு காக்கா அப்படி சொல்கிறேன், ஓகே பண்ணிட்டானுங்க, என்னமோ பண்ணு போ அப்படின்னாரு. என்னையா அப்படி சொல்கிற, அவங்களுக்கு இப்படி நீ தானே நாளைக்கு படம் எடுக்க போகிறேன், என்ன நினைக்கிறேன் மனசில் சொல்லு. எனக்கு நான் இந்த ஒரு லைன் முடிஞ்ச உடனே எனக்கு அது வேணும், இந்த மூமெண்ட் கொடுப்பேன், அது பண்ண இது பண்ணணும்னு ஒரு குட்டிக்கார அடிக்கிறாங்க. எனக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க, இங்கே சுஷீலா ரெடி, ஆர்கெஸ்ட்ரா ரெடி, டேக் எடுக்க போகிறேன். அந்த டேக் எடுக்கிற நேரத்தில் அந்த பாட்டை மெட்டு மாற்றி, ஆர்கெஸ்ட்ரேஷன் மாற்றி ஒரு 25 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்தேன். அந்த பாட்டு தான் அது. தேடினேன் வந்தது அந்த அது கேட்கல, அந்த வேணும், அந்த வேணுமா, நாடினேன் நின்றது. இந்த பாட்டு இப்போ முதல்ல நான் போட்டது தேடினேன் வந்தது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேணாமா அவருக்கு. நான் தேடினேன்னு அந்த வார்த்தைக்காக அப்படி நீட்டி பாடுறேன், அது வேணாம். நான் வந்து எனக்கு குயிக்காக கொஞ்சம் மாடல் ஸ்டைல் ஓட அப்படின்னு ஆக்ட் பண்ணி உயிரை விட்டார். அது பிடிக்கல, அவர் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் ஓகே பண்ணலன்னு வச்சுங்க, அந்த பெட்டு அவருக்கு இஷ்டப்படலன்னு வச்சுங்க, அவர் நல்லா படம் எடுப்பாரா? திருப்தி இருக்காது. அவர் நல்லா படம் எடுக்கலாம், பாட்டு நிற்குமா? பாட்டும் நிற்காது. அதான் அப்போ கூப்பிட்டு கேட்டுக்கலாம். தேடினேன் வந்தது அந்த ரிதத்துக்காக. அப்போது ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த பாட்டு ஹிட் ஆகிடுது. ஆமாம், ஹிட் தான் ஆகும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் வரணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது வந்து டைரக்டருங்கிற கையில் ஒரு தான் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த டைரக்டர் முடிவு பண்ணுவாங்க, இந்த பாட்டு இவங்க எழுதுனா நல்லாயிருக்கும், இவங்க எழுதுனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மியூசிக் போடும்போது கூட நான் ஒரு படத்துக்கு என்ன மியூசிக் டைரக்டருக்காக புக் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு அப்புறம் தேடினேன் வந்தது அந்த பாட்டு சொல்லவா? ஸ்ரீதர் சார் 1 மணிக்கு வந்தார் நைட்டு. கேட்டார், கேட்டு சொன்னார், விசு இது நல்லா இல்லை, இன்னொரு டியூன் போடணும். அது விசுன்னு கூப்பிடுவார், மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து விசு இன்னொரு சரி ஓகே ரைட் எல்லாமே ஜோசப் வாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டார் பியானோ கிட்ட. நான் பக்கத்துலேயே இருக்கிறேனே, 2 மணிலேருந்து இருக்கிறாங்க. போக போக இன்னும் உஷாராயிட்டேன். 10 மணிக்கு மேலே இன்னும் நல்ல ஷார்ப்பாக ஒரு வாய்ஸ். என்னங்க ராஜேந்திரன் சார், இவர் பக்கத்துலேயே இருப்பார் எப்போ, அவங்க அண்ணா பக்கத்துலேயே. அப்படியே பாடி அப்போ கம்போஸ் பண்ணி சூடாக தோசை போட்டு சாப்பிட்ற மாதிரி சூடாக போட்டார். தேடினேன் வந்தது ஆடினேன் வந்தது அசைவு. அப்புறம் அதாச்சா 2-3 மணிக்கு போனேன். இன்னொரு தரம்